வணக்கம் மக்களே! நான் உங்க நாமக்கல் நதி. இன்னைக்கு பார்த்தோம்னா 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாமக்கல் மாவட்டத்தில இருக்கக்கூடிய திருச்செங்கோடு மலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். இமயமலை இடப்பாகமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு இந்த மலைக்கோயிலுக்கு நாம நடந்தே பயணிச்சுட்டு இருக்கோம். படிக்கட்டு வழியா நடந்துகிட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மலை ஏறுற வழிப்பகுதியில வலதுபுறமா இந்த மக்கள் பிளாஸ்டிக் பாட்டிலு, கேரி பேக் இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுகிற வகையில் அமைந்திருக்கிறது. நாம் அப்படியே புறப்படலாம். நடந்து போயிட்டுருக்குறோம். பக்தர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அங்காங்கே இளைப்பாறுகிற மண்டபங்கள் அங்கங்கே இருக்கிறது. ஏம்மா ஏம்மா எப்பா விரட்டி விடுங்கப்பா. எப்பா போடா போடா தங்கம். போ போ போ. உனக்கு நானு இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. நாளைக்கு இல்லைன்னா அடுத்த அமாவாசைக்கு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சரியா? நான் போயிட்டு வரேன். கோயில தான் பார்த்துட்டு இருக்கோம். தெய்வத் திருமாலை திருச்செங்கோட்டில் உமையொரு பாகனின் நின்ற திருவடி நிழலில் பிரிங்கி முனிவரும் இங்க வந்து வழிபாடு நிகழ்த்தி இருக்கிறார். தன்னிடத்து தோன்றிய கைடவரை கொன்ற பழியையும், இரணியன், இரண்யாட்சன் ஆகியோர்களை கொன்ற பழியையும் போக்கிக் கொள்ளும் பொருட்டு, திருமாலானவர் திருச்செங்கோட்டுக்கு வந்து அம்மையப்பரை வழிபட்டு, பழிகளையெல்லாம் நீக்கி நலம் பெற்றுச் சென்ற பெருமையையும், பரஞ்சோதியின் முடியை கண்டுவிட்டதாக பிரம்மன் பொய் கூறியதால், அவர் தலைகளில் ஒன்றை கொய்து அவருக்கு உலகில் கோயில் இல்லாமல் போகட்டும் என்று பரஞ்சோதி கட்டளையிட்டதால் அஞ்சிய பிரம்மன் திருச்செங்கோட்டுக்கு வந்து அம்மையப்பனை வழிபட்டு மனக்குறையை போக்கிக் கொண்ட மாண்பையும் கொற்றவையையும் ஆதிசேடனும் உபமன்யு முனிவர் முதலானோரும் வழிபட்டு பெரும்பேரும் பெற்று பெற்றுய்ந்த அருமைகளையும் உடையது இத்திருத்தலம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் சைவ திருமுறையிலே மிகச்சிறந்து விளங்கியவர். அவரும் வழிபாடு செய்த இந்த திருக்கோயிலில் செங்குன்றூர் இந்த திருச்செங்கோட்டில் வந்து சிறிது காலம் தங்கியிருக்கிறாரு. அப்படி தங்கியிருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு குளிர் சுரம் அந்த பிணி நோய் ஏற்பட்டிருந்தது. இவருக்கு சிவனடியார்களுக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர் சுரம் ஏற்பட்டது. இதை போக்கும் பொருட்டாக ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார்னா, இந்த மாதிரி மக்களுக்கு பிடித்திருந்த இந்த குளிர் சுரத்தை நீக்கி அருளினார். பாண்டிய நாட்டில் தாமிரவர்ண தீர்த்தில் குருகூர் என்னும் ஊரில் முத்தமிழிலும் வல்ல பிரதிவாதி பயங்கரன் என்ற ஒரு நபர் வந்து இங்க திருச்செங்கோட்டுக்கு இந்த கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு தலத்தில் தமிழ் கற்ற பெரியோனாய் குணசீலன் என்பவர் இங்க இருந்திருக்கிறாரு. அவருடன் வழக்காட இங்க வந்திருக்கிறாரு. வேலன் அவர் கனவில் தோன்றி கவிதை வல்ல அன்பனே உன்னை காத்தருள்வன் துயர்விடுக என்று கூறி மறைந்தார். அதனால இங்க வந்து இந்த கோயிலை வழிபட்டு சென்றவர் அந்த பிரதிவாதி பயங்கரன் என்ற ஒரு நபர். நீங்க திருச்செங்கோடு நகரத்தையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே நடந்து வரும் பொழுது இந்த மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் காற்று மிக அருமையாக இருந்தது. நான் திருச்செங்கோடு மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரும் ஒரு இயற்கை சிறப்பாக இந்த மலை அமைந்திருக்கிறது. கிருஷ்ணதேவராயரினுடைய ஆட்சி காலத்தில் சங்ககிரி துர்க்கத்தில் ஆட்சி பொறுப்பை கவனித்து வந்த திரியம்பக உடையார் என்பவரால் கிபி 1521 மலைக்கோயிலின் வடக்கு வாயில் ராசகோபுரத்திற்கு கருங்கல்லால் அடித்தளம் அமைக்கப்பட்டது. சதாசிவராயரின் ஆட்சியில் அரசிங்க ராமாஜி என்பவரால் கிபி 1550 இக்கோபுரத்தினுடைய மேல் பகுதி செங்கற்பணிகள் முடிக்கப்பட்டு குளிகையும் நிறைவேற்றப்பட்டது.
தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. நாம ஓம் நம சிவாய சிவசிவ சிவாய நமக என்ற இந்த எழுத்து மந்திரத்தை நாம இப்போ தரிசனத்துக்காக நாரீஸ்வரர் மாதுருபாகன் நம்ம வந்து வரிசையாக வந்து கொண்டிருக்கிறோம். அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 63 நாயன்மார்களினுடைய ஆமாம் சரியாக மணி 22/8/2025 12:20 தரிசனம் பார்த்துட்டோம் சிவபெருமான. தமிழகத்திலிருந்து அனைத்து பக்தர்களும் இங்கே வருகை தந்து சிவபெருமானை மாதுருபாவனை வழிபட்டிருக்கிறார்கள். காட்சியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பக்கத்திலே பிரசாத கடை இங்கே இருக்கிறது. லட்டு அதிரசம் என்று பிரசாதம் இருக்கிறது. இதிலே விநாயகப் பெருமான். அப்படியே இந்த கோவிலை சுற்றி வலம் வர செல்வோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த இலுப்பை மரம் கோவிலினுடைய தலமரமாக இங்கே விளங்கி கொண்டிருக்கிறது. இலுப்பை மரம் வெளிப்பிரகாரத்தில் ஒரு சிவன் சன்னதி. தமிழக கோயில் கலையினுடைய மிகச்சிறந்த பணியை மேற்கொண்டிருந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிற்பக்கலையை மிகச்சிறப்பாக செதுக்கி இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் முன்னோர்கள். இந்த சிற்பங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாழி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த யாழி என்ற சிற்ப கலை வடிவத்தை சார்ந்தது இவை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.